Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 2 complex numbers exercise 2.2ல second sum. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, given the complex number z is equal to 2 plus 3i, represent the complex numbers in Argand diagram அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு z ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது ஆர்கன் டயக்ராம் போட சொல்றாங்க. ஸோ நம்ம கிராஃப் மாதிரி போடணும். இப்போ iz கண்டுபிடிக்கணும். இப்போ z ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ z ஓட வேல்யூ என்னது 2 பிளஸ் 3i. அப்போ கிராஃப் போடணும்னா நமக்கு வந்து x அண்ட் y பாயிண்ட்ஸ் தேவை. அப்பதான் நம்மளால பிளாட் பண்ண முடியும். x ஓட வேல்யூ வந்து இங்க 2ன்னு எடுத்துக்கலாம், y ஓட வேல்யூவை 3ன்னு எடுத்துக்கலாம். அதாவது இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா x பிளஸ் iy ஃபார்ம்ல இருக்கு. இதான நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவோம். ஸோ x ஓட வேல்யூ வந்து ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட்ல இருக்கிறது வந்து y ஓட வேல்யூ. ஸோ x ஓட வேல்யூ இங்க 2, y ஓட வேல்யூ இங்க 3. இப்போ z ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் i இன்டூ z ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. i இன்டூ zனா i இன்டூ 2 பிளஸ் 3i. அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2i பிளஸ் 3i ஸ்கொயர்னு வரும். i ஸ்கொயரோட வேல்யூ -1 நமக்கு தெரியும். ஸோ 2i plus 3 into -1 நம்ம எழுதலாம், which is equal to ரியல் பார்ட்டை தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ -3 plus 2i அப்படின்னு நம்ம எழுதலாம். இங்கே பாயிண்ட்ஸ் என்ன? x, yன்றது வந்து இங்கே x -3, y வந்து 2. ஸோ -3, 2 தான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. z plus i into z பார்க்கலாம். ஸோ z ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 2 plus 3i plus i into z ஓட வேல்யூ 2 plus 3i. நம்ம இது எப்படி எழுதலாம்னா 2 plus 3i plus இந்த i உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் 2i plus 3 into i ஸ்கொயர் அப்படின்னு ஆயிடுமா? ஸோ i ஸ்கொயரோட வேல்யூ -1 நமக்கு தெரியும். ஸோ 2 plus 3i plus 2i plus 3 into இந்த i ஸ்கொயருக்கு பதிலாக -1 நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரியல் டேர்ம்ஸ்லாம் குரூப் பண்ணோம்னா 2 minus 3 -1 3 plus 2i இமேஜினரி டேர்ம்ஸ்லாம் தனியாக குரூப் பண்ணுறோம். ஸோ 3 plus 2i வந்து plus 5iன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு கிராஃபில் போட வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து -1, 5. ஸோ இங்கே -1ன்றது x, ஸோ இந்த 5 வந்து y. ஸோ நம்ம இப்போ ஆர்கன் டயக்ராம் போடலாம். நம்ம ஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 2, 3. ஸோ ஐசிக்கு -3, 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஜி பிளஸ் ஐசிக்கு இப்போ கண்டுபிடிச்சோம் -1, 5. ஸோ இதெல்லாம் நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணலாம். இப்போ நான் கிராஃப் எழுதியிருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லா பாசிட்டிவ் டேர்ம்ஸ் 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி மேல y டேர்ம் ஃபுல்லா 1, 2, 3, 4, 5 எழுதியிருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லா நெகட்டிவ் டேர்ம்ஸ் எழுதியிருக்கேன். x ஆக்சிஸை வந்து நம்ம ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், y ஆக்சிஸை நம்ம இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ணலாம். எக்ஸ்ல வந்து 2 இருக்கு. ஸோ இங்கே எக்ஸ்ல 2, yல 3 இருக்கு. அப்போ இதுதான் 2, 3 பாயிண்ட். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ல -3 இருக்கு. ஸோ எக்ஸ்ல இது -3, yல 2 இருக்கு. இதுதான் -3, 2 பாயிண்ட். ஸோ -1, 5 நெக்ஸ்ட் பிளாட் பண்ணலாம். இங்க -1 இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல, y ஆக்சிஸ்ல 5 இருக்கணும். ஸோ இங்க இருக்கு இந்த பாயிண்ட் தான் -1, 5. அப்ப நம்ம ஆரிஜின்ல இருந்து தான் இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணணும். ஸோ ஆரிஜின்ல இருந்து இப்படி ஜாயின் பண்ணலாமா? ஸோ இதுதான் நம்மளோட ஆர்கன் டயக்ராம். ஸோ அதே கொஸ்டின் தான் செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோட வேல்யூ 2 plus 3i கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம்? இதுதான் எக்ஸ், இது ஒய். ஸோ 2, 3 அப்படின்னு எடுக்கலாமா? நெக்ஸ்ட் -iz. ஸோ -izனா -i இன்டூ ஜியோட வேல்யூ 2 plus 3i. ஸோ இந்த -i உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. -2i மைனஸ் இந்த ஐயை 3i கூட மல்டிப்ளை பண்ணா 3i ஸ்கொயர்னு ஆயிடும். i ஸ்கொயரோட வேல்யூ -1 நமக்கு தெரியும். ஸோ -2i -3 இன்டூ i ஸ்கொயரோட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ இப்போ ரியல் டேர்ம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம் இல்லையா? ஸோ -3 இன்டூ -1 வந்து +3 -2i. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட்ஸ் 3, -2. அதாவது 3ன்றது எக்ஸ், -2ன்றது y. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து z -iz இது கண்டுபிடிக்கணும். ஸோ z -iz எப்படி எழுதலாம்னா ஜியோட வேல்யூ 2 plus 3i மைனஸ் i இன்டூ திரும்ப ஜியோட வேல்யூ எழுதுறோம் 2 plus 3i. இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ 2 plus 3i இன்டூ -2i. ஸோ -i into 3i
மைனஸ் 3i ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 நமக்கு தெரியும். ஸோ 2 + 3i -2i -3 × -1 அப்படின்னு எழுதலாமா? ஸோ 2 -3 × -1 வந்து +3 ஆயிடும். ரியல் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் எழுதுறேன், இமேஜினரி டேர்ம்ஸ் ஒரு பக்கம் எழுதுறேன். +3i - 2i. ஸோ இப்போ சால்வ் பண்ணனா 2 + 3 5, 3i - 2i + i. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் டேர்ம் இல்லையா? ஸோ 5, y டேர்ம் வந்து 1 தான். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் நம்ம ஆர்கன் டயக்ராம்ல பிளாட் பண்ணலாமா? இப்போ ஆர்கன் டயக்ராம் பார்க்கலாம். இப்போ கிராஃப் இருக்கு, இதை பிளாட் பண்ணலாம். இது வந்து ரியல் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஏன்னா x + i y தானே காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த எக்ஸ் டேர்ம் வந்து ரியல் டேர்ம், ஸோ ரியல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். y டேர்ம் வந்து இமேஜினரியில இருக்கு, ஸோ y ஆக்சிஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க, 2, 3 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. அப்போ 2ன்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, இங்க இருக்கு. 3 வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் 3, -2. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, -2 வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ 3, -2க்கு இங்கே தான் பாயிண்ட் எழுதணும். நெக்ஸ்ட் 5 எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, 1 வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ 5, 1 வந்து இங்க இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம ஆரிஜின்ல இருந்து தான் டிரா பண்ணோம். ஸோ ஆரிஜின்ல இருந்து எல்லா டாட்ஸையும் ஜாயின் பண்ணிடுறோம். இதுதான் நம்ம ஆர்கன் டயக்ராம். இவ்வளவுதான் நம்ம சம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.